Hey guys, welcome back. அப்போ இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ பைனாப்பிள் கொஞ்சம் சேல்ஸ் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ guys, ப்ளூ பைனாப்பிள் கொஞ்சம் இதில் தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் இன்றைக்கி ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட போகிறோம். ஸோ இதில் இருக்க சன்குனியூஸையும் கொண்டு வெளியே தான் விடுறோம். ஸோ இந்த ப்ளூ பைனாப்பிள்ஸையும் மூணுமே கொண்டு வெளியே விட போகிறோம். ஸோ மூணுமே ஃபீமேல். ஸோ வேணும் உள்ளவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நான் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். ஸோ தென் இந்த கேஜை காலி பண்ணிவிட்டு இந்த கேஜில் வந்து நம்மளோட வேறு பைனாப்பிள்ஸ் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஜெண்டையாக வளர்த்துச்சு ஒரு 3 சிக்கை. ஸோ ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேர்ட்ஸும் ரெடி. மூணுமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 1 2 அண்ட் இன்னொன்று அங்கே அந்த கார்னரில் இருக்குது 3. ஸோ இந்த 3 சிக்ஸ் பிடிக்கணும். அப்புறம் இதில் ப்ளூ பைனாப்பிள் 2 சிக்கை வளர்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் நெஸ்ட் அவுட். ஸோ இதுலேயும் 3 சிக்கு இருந்துச்சு. எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பிடிச்சி அந்த கேஜில் கொண்டு விட்டுட்டு அந்த கேஜில் இருக்கிற கொண்டு போய் வெளியே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விடணும். ஸோ நான் பேர்ட்ஸை பிடிச்சிட்டு காட்டுறேன் guys. ஸோ கைஸ், ப்ளூ பைனாப்பிள் மூணுமே ஃபீமேல்ஸ். டிஎன்ஏ போட்டாச்சு. ஸோ 3 ஃபீமேல்ஸும் சேலுக்கு இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இந்த கேஜில் 3rd கேஜில் தான் கொண்டு விட போகிறோம். இந்த கேஜில் விட போகிறோம் கைஸ். அப்போ ப்ளூ பைனாப்பிள் கொஞ்சம் ப்ரைஸ் தெரியணும்னு உள்ளவங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கேட்கலாம். ஸோ எல்லாருமே ஓப்பனாக தான் ப்ரைஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. நானுமே ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ண டைமில் நானுமே அப்படி தான் வச்சுருந்தேன். என்னோடய பேர்ட்ஸ்க்கான ப்ரைஸ் நான் சொல்லணும் தான் சொல்லியிருப்பேன். பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் 1-2 வீடியோஸுமே போட்டிருப்பேன். ஐ திங்க் காக்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படி சில வீடியோஸ்லாம் போடவும் செஞ்சுருக்கேன். பட் இப்போ நம்ம ப்ரைஸ் ஓப்பனாக சொல்கிறது கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சஜஷன்ஸ் ப்ரைஸ் ஓப்பனாக சொல்லாதீங்கன்னு நிறைய சஜஷன்ஸ் வருது. ஏன்னா பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு ஆளோட ப்ரைஸை பார்த்துட்டு இப்போ நான் 1000 ருபீஸ்னு போட்டேன்னா அவங்களோட மைண்ட் செட்டில் அது அந்த பேர்ட் 1000 ருபீஸ்னே ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ பேர்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக வளர்ப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செலவு பண்ணுவாங்க. அதுக்கேற்றபடி உள்ள ஒரு குவாலிட்டியில் பேர்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ வளர்க்குற விதத்தை பொறுத்து கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பனாக சொன்னோன்னா பீப்புள் டேரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. இது 1000 ருபீஸ்னால் அது 1000 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் வேறு யாரும் அதை 1200 இல்லை ஒரு கடையிலையோ அதே 2200 1500 போட்டிருந்தாங்கன்னா அது எப்படி அவங்களே 1000 தான் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் 1500 கேட்குறீங்க? இந்த மாதிரிப்பட்ட டிமாண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இதில் எப்போவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது கைஸ். அதனால் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஓப்பனாக ப்ரைஸ் போடுறதுல உள்ள இஷ்யூஸே இது தான். நம்மகிட்ட டேரெக்டாகவே சொன்னாங்க, இப்படியெல்லாம் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க ப்ரோ, நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இப்போ அதுவே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சொல்லிடுறாங்க நீங்கள் காஸ்ட்லி, அவர் கம்மியாக கொடுக்குறாருன்னு. அவங்க எப்படி வளர்க்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு அந்த காசு போதுமா இருக்கும், அந்த பேர்டுக்கு அவங்க செலவழிக்கிறது எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆளோட ப்ரைஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம அதனால் அதை வச்சு டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு இஷ்யூஸ் ரொம்ப இதாக வந்துட்டு இருந்ததுனால நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரைஸ் ஓப்பனாக போடாதீங்க, ப்ரைஸ் வந்து பர்சனலாக கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கன்னு. ஸோ அதனால் நம்ம ப்ரைஸ் ஓப்பனாக போடுறது கிடையாது. ஸோ நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நமக்கு ஃப்ரீயாக மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். இப்போ எல்லார்ட்டையுமே வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் ஃப்ரீ. இப்போ கால்ஸுமே எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஒரு 2 செகண்ட் கால் பண்ணி என்ன ப்ரைஸ் எப்படின்னு கேட்டுட்டு ஃபோன் வைக்கிறதுல எதுவுமே வந்துட போகிறது கிடையாது. ஸோ கைஸ், அப்போ ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுங்களவங்க கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ இவங்களை இதில் திறந்து விட்டுடலாம். ஸோ மூணுமே ஃபீமேல் தான். ஸோ யாருக்காவது ப்ளூ பைனாப்பிள் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் டிஎன்ஏ டேட்ஸ் பார்த்து சொல்கிறேன். அதேமாதிரி டிஎன்ஏ பிடிஎஃப் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுவும் செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ கைஸ், அப்போது நம்ம இனி அடுத்து மீதி பைனாப்பிள்ஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள கேஜில் விட்டுறலாம். இனி இந்த கேஜில் இவங்க தான் கொஞ்ச நாளுக்கு இருக்க போகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம உள்ள நெஸ்ட் அவுட்டாக இருக்க பைனாப்பிள்ஸும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவோம். ஸோ கைஸ், இது அந்த கேஜில் கிடந்த சன்கோனியூஸ். ஸோ இவங்களையும் கொண்டு விட போகிறோம்.
சன்குனியூஸ் எல்லாமே இது சிக்ஸ் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்து நம்ம வளர்த்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சன்குனியூ ப்ரீடிங் பேர்ஸ் எதுவுமே நம்மகிட்ட பெருசாக செட் ஆகலை. அதனால் சிக்ஸ்லேருந்து எடுத்து போட்டு அகைன் நம்ம செட் பண்ணி எடுக்கலான்னு. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு 6 months இருக்கும். உள்ளேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை கொஞ்ச நாள் உள்ளே போட்டிருந்தேன். ஏன்னா இதில் வந்து 2 chicks கொஞ்சம் சின்ன சிக்காக இருந்துச்சு, பறந்துக்கிடல. அதனால் சின்ன கேஜில் போட்டு அவங்கள இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆல் ஓகே, இப்போ நல்லா சாப்பிடுது, நல்லா பறக்கும். ஸோ திருப்பி வெளியே கொண்டு வந்து விட்டுறலான்னு. ஸோ எல்லாமே ஒரு 6 months தான் இருக்கும். இந்த டிசம்பர், கம்மிங் டிசம்பரில் தான் எல்லாருமே கேஜில் ஏதாவது போட்டு பாக்ஸ் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், இனி இதில் உள்ள இந்த கேஜஸில் கிடக்க சிக்ஸ், நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி இங்கே விட்டுடலாம். ஸோ அந்த கேஜில், குட்டி கேஜில் விடலாம். கொஞ்ச நாள் இவங்க இதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏக்கு ஃபெதர்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி இவங்களையும் வெளியே உள்ள ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட வேண்டியதான். ஸோ இவங்களையும் பிடிச்சிட்டு காட்டி தரேன் சார். ஸோ போன தடவை எக் போட்டு உட்காராமல் நம்ம ஜெண்டையெல்லாம் மாற்றி வச்சு எடுத்தோம். இது அடுத்து எக் லே பண்ணிருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் 2 chick பொரிச்சிருக்கு. ஸோ 2 chick, அதில் ஃபர்ஸ்ட் chick ப்ளூ, செகண்ட் chick க்ரீன். ஸோ அதோட டெயில் பார்த்தா தெரியும், டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது, பட் அதோட டெயில் பார்த்தீங்கன்னா டெயில் கலரில் தெரியும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ப்ளூ சிக்கு. ஸோ அதோட டெயில் வந்து ஒரு மாதிரி பேல் கலரில் இருக்கும், பேல் ரெட்டாக இருக்கும். ஸோ ப்ளூ பைனாப்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெயில் கலர் வந்து கொஞ்சம் பேல் மெரூனாக இருக்கும். க்ரீன் எல்லாத்துக்குமே நல்லா டார்க் ரெட்டிஷ் மெரூனாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போதைக்கு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ளூவும் இது க்ரீனுமா வரும். ஸோ பார்ப்போம், இவங்க நெக்ஸ்ட் அவுட் ஆகும்போது பார்க்கலாம். ஃபைட் கலர்ஸ் எப்படி வருதுன்னுங்கிறது நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ கைஸ், இது வந்து அந்த நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பேட்சில் இறங்கின சிக்ஸ்லேருந்து பேர் பண்ணி எடுத்த சிக்ஸு, அதாவது ஜெண்டையை வளர்த்த சிக்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஜெண்டையா கொனியோர்ட்ட நம்ம 3 பைனாப்பிள் சிக்ஸை மாற்றி வச்சு வளர்த்துருப்போம். ஸோ அதுதான். ஸோ ஒரு பைடு அண்ட் இது வந்து ஒரு ப்ளூ சிக். இந்த ப்ளூலேயுமே ஒயிட் ஷேட்ஸ் இருக்குது, அது பெரிய அளவில் தெரிய மாட்டேங்குது. லைக் அதான் அதோட ஃபெதர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் எல்லோஸ் இருக்கும் அதோட ஃபெதர் மேலே. அண்ட் அந்த ப்ளூவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நார்மல் நம்ம ப்ளூ பைனாப்பிள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ளூவாக இருக்குது. கம்பேரிஷன் காட்ட முடியுதா பார்ப்போம். ஸோ வெளியே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் இருக்க ப்ளூவும் இந்த ப்ளூவையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கைஸ். ஸோ பெரிய அளவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம 2 ப்ளூ பைனாப்பிள் கொனியூரில் இறங்குற ப்ளூ பைனாப்பிள்ஸு. இது வந்து நமக்கு அந்த க்ரீனில் இறங்குற ப்ளூ பைனாப்பிள். ஸோ இப்போ இந்த ப்ளூ பைனாப்பிளுக்கு வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம அடுத்த பேரிங்கில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வச்சுருக்கேன்னு. மற்றபடி இதில் ஒரு பைடு, இதுவும் லைட்டாக பைடு தான், லைட்டாக ஃபெதர்ஸ் இருக்கும். பட் மேக்ஸிமம் மோல்ட்டிங்கில் போயிடும். எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரில, நான் ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் மோல்ட்டிங்கில் எவ்வளோ போகுது, மோல்ட்டிங்கில் கம்ப்ளீட்டாக போகுதா இருக்குதான்னு. ஏன்னா நமக்கு இது வந்து டாமினன்ட் பைட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் எதுவுமே. நமக்கு 2மே ரெசசிவ் பைட்லேருந்து வர சிக்ஸு. ஸோ எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது, பார்ப்போம். நம்ம இதுவும் நம்ம இந்த பைடும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், அந்த ப்ளூவும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ ஹோல்ட் பண்ணி அடுத்த பேரிங்கில் பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு. டிஎன்ஏ போடணும் இவங்க எல்லாத்துக்கும். ஸோ இவங்களை இப்போ உள்ள கேஜில் தான் விட போகிறோம். ஸோ கைஸ், அடுத்து இதில் இருக்க அந்த 2 பைடு, அதாவது இது வந்து பேரண்ட் பேரில் இருந்து உள்ளது. இந்த இடம் 5 chicks. முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். 3 chick இதில் இருக்குது, 2 chick இதில் ப்ளூ பைனாப்பிள் வளர்த்துச்சு. ஸோ இந்த 2 பிடிச்சிட்டு காட்டித்தரேன். ஸோ கைஸ், இது அடுத்த 2 பேர்டு. ஸோ இது வந்து அந்த பேரண்ட் பேரில் இருந்துள்ள
ஃபர்ஸ்ட் 2 சிக்கு ரெண்டுக்குமே பாடியில் கலர் மாறி இருக்கும், எல்லோ வந்திருக்கும். ஸோ மோல்ட்டிங்கில் எப்படி ஆகுதுன்னு கிளியராக தெரியல. இது ஹோல்ட் பண்ண தான் போகிறோம் இந்த பேர்ட்ஸும். நம்ம மோல்ட்டிங் நம்ம பார்த்துக்கலாம். ரிங் நம்பர் 50 and 52. ஸோ அந்த பேரண்ட்டுக்குள்ளே அந்த பேர்ட்ஸில் உள்ள எந்த ரிங்குமே நோட் பண்ணல, அதனால் இதை நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு கூட சேர்த்தே தான் விட போகிறோம் இவங்களையும். இன்னும் அதுலேருந்து 3 சிக்ஸ் வரும். ஸோ ரெட்டு பாருங்கள், கண் தலை எல்லா இடத்துலேருந்தும் ரெட் இருக்கும். ஸோ அப்போ இவங்களையும் அவங்க கூட சேர்த்து விட்டுலாம். அடுத்து இன்னொரு பேரில் 3 சிக் இருக்குது, அதையும் பிடிக்கலாம். கைஸ் இது அடுத்த 3. இது பைடு கலர் எதுவுமே இருக்காது. ஸோ நார்மல் க்ரீன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளச்சில் ஒரு 3 சிக் எடுத்ததுலேயுமே ஒரு பைடு 2 பைடும் ஒரு நார்மல் க்ரீனுமாக தான் இருக்கும். ஸோ ஓல்டு வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு நார்மல் கூட தான் இன்னொரு பைடை பேர் பண்ணி தான் நமக்கு வந்து அடுத்த அந்த செகண்ட் இந்த சீரீஸ் ரிசல்ட்ஸில் பைட்ஸ் வந்திருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே இந்த டிஎன்ஏ போடணும். இவங்க 3, அங்கே மொத்தம் 8 பைனாப்பிள் கொனியூஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டிஎன்ஏ போட்டுட்டு தான் அடுத்து எதை நம்ம ஹோல்ட் பண்ணணும், எதை நம்ம பேரிங்க்கு ஹோல்ட் பண்ணணுன்னு பார்க்கணும். ஸோ கைஸ் இவங்க எல்லாம் டிஎன்ஏக்கு போடுற வர அதாவது ஒரு 1 or 2 வீக்ஸ் இந்த கேஜில் தான் இருப்பாங்க. ஸோ இதில் இருந்து எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா சாப்பிட்டு எடுத்து இருந்துச்சுன்னா அடுத்து வெளியே உள்ள ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட்டுருவேன். ஸோ இனி இவங்க எல்லாருக்குமே டிஎன்ஏ போடணும். டிஎன்ஏ போட்டு நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஹோல்ட் பண்ணணும். ஸோ சேல்ஸுக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 பேர் தான் ஹோல்ட் பண்ணுன்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ் அப்போ இப்போதைக்கு ப்ளூ பைனாப்பிள் கொனியூர் மட்டும்தான் சேலுக்கு இருக்குது. ஸோ முதல்ல சொன்னது தான். ஸோ ப்ரைஸ் வேணும் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ எதுக்கானாலும் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ கைஸ் அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.